Hi guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ ஹெம்மிங், ஹூக் ஸ்டிச்சிங் அப்புறம் பட்டன் ஸ்டிச்சிங் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். மூணுமே ஒரே வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். நூலு, ஊசி, அவ்வளோதான். இந்த நூலை வந்து ரெண்டாக கொத்துக்கணும். நாலாக வர மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நூலை வந்து ரெண்டாக இப்படி எடுத்துகிட்டு அந்த எட்ஜை எடுத்து நம்ம ஊசியில் கோத்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே கோத்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே கட் பண்ணி ஒரு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து நூல் எடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாகவும் போயிடாதீங்க, சிக்கு விழுந்துடும் நூல். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தீர்றதுக்கப்புறம் நூல் எடுத்துட்டாலே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைனா சிக்கு விழுந்துடும். இந்த மாதிரி 1 2 3 அவ்வளோதான். இப்படி வச்சு ஒரு இழுத்துட்டிங்கன்னா நாட் ரெடி. அவ்வளோதான். நாட் பார்த்தீங்களா வந்துட்டு. இப்போ வந்து நூலும் ரெடியாக இருக்குது, நம்மளுக்கு கிளாத்தும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பேலன்ஸ். இப்போ நான் வந்து ரெண்டாக மடக்கிக்கிறேன். சாரி, நான் கொஞ்சம் அந்த சைடு எடுத்துக்கிறேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் அந்த சைடு தான் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ நான் வந்து இந்த சைடு எடுத்துக்கிறேன். ரெண்டாக மடித்து கீழேந்து உள்ளே ஊசி விட்டு ஃபஸ்ட்டு இப்படி இழுத்துருங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி கீழே, ரொம்ப கீழே எட்ஜு, இந்த 2 எட்ஜு மட்டும்தான் வரணும். உள்ளே இந்த மாதிரி நூலை, அந்த நூல்லேருந்து வர ஊசியை எடுத்து மறுபடியும் இந்த ஊசியிலே கோத்து விட்டுருங்க. கோத்து விட்டு ஒரு இழுத்துருங்க. இப்படி உள்ளே விட்டு அதை ஊசியில் கோத்துட்டு ஒரு இழுத்துருங்க. அவ்வளோதான். இது பாருங்க, இப்படி ஊசி குத்தி, நான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படி ஊசி குத்தி இழுத்து ஒரு நாட்டு. அவ்வளோதான். இப்படி ஊசி குத்தி அந்த ஊசிலேருந்து வர நூல் எடுத்து இப்படி போட்டு இழுத்து இப்படி விட்டுருங்க. அவ்வளோதான். ஹெம்மிங் இப்படி தாங்க, ஈஸியாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஈஸியாக இது அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா சைடுமே பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா சைடுமே பண்ண போகிறேன். அதே மாதிரி உள்ளே குத்தி கீழே ரொம்ப அடியிலேருந்து எடுங்க, நடுவில் போயிடாதீங்க. கீழேருந்து நல்லா இந்த மாதிரி உள்ளே விட்டு ஊசிலேருந்து வர நூலை அந்த ஊசியில் மறுபடியும் இந்த மாதிரி விட்டு இழுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு ஹெம்மிங். பாருங்கள், பின்னாடி நம்ம ஹெம்மிங் பண்ண மாதிரியே இருக்காது, ஒரு சின்ன சின்ன டாட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். பாருங்கள் நீட்டாக இருக்குது. பின்னாடின்னு தெரியாது, ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கார்னர் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த பக்கமும் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதே மாதிரி உள்ள ஊசி விட்டு இப்படி நாட் போட்டு ஹெம்மிங் பண்ணிட்டே வர வேண்டியது தான். ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு ரொம்ப கீழே ஊசியை குத்துங்க. ரொம்ப மேலே போயிடாதீங்க, நல்லா அது அசிங்கமாக தெரிஞ்சிடும் ஹெம்மிங் பண்ணது.
பார்த்திங்கன்னா இந்த மடித்த பக்கமும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணும்போது நூல் சிக்கிக்கும். இப்போ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து ஊசி விடுங்க. இப்படி விட்டு அந்த சைடில் இருக்கிற நூலை அந்த நூலை நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா நாட்டு வந்து கழன்றும். இது பாருங்கள் இந்த மாதிரி, அவ்வளோதான் கழன்றுச்சு. அப்படி இந்த நூலை பிடிச்சி இழுத்தா அவ்வளோதான். இது எல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ நம்ம ஹெம்மிங் முடிச்சுக்கிட்டே வரோம். நான் எல்லா சைடுமே ஹெம்மிங் பண்ணுறேன். நான் 4 பக்கமுமே கிளியராக காமிக்கிறேன். நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணல, எல்லாமே 4மே கிளியராக காமிக்கிறேன். 4 பக்கமுமே ஹெம்மிங் பண்ணுறது. இது வந்து இப்போ 3rd சைடு வந்து இப்போ நான் மடித்து இதுலேயும் ஹெம்மிங் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தாங்க ஹெம்மிங் பண்ணுறது. எல்லாத்துக்குமே நம்ம ஹெம்மிங் பண்ணலாம். நீங்கள் வந்து வெளியில் கொடுத்துலாம் ஹெம்மிங் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. இப்போ ஜாக்கெட்டுக்கு நம்மளே பண்ணிக்கலாம், சுடிதாருக்கும் நம்மளே பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான், ஈஸி மெத்தட் தான். நான் இன்னும் நிறையா ஸ்டிச்சிங் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் தான், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஹெம்மிங். நான் எல்லாமே காமிச்சிருக்கேன், ஸ்கிப்லாம் எதுவுமே பண்ணல. 4 சைடும் பண்ணுறது காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ ஹெம்மிங்கை முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக முடிச்சிட்டோம், அவ்வளோதான். 4 சைடுமே பண்ணி முடிச்சாச்சு ஹெம்மிங். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம கர்ச்சீஃப்க்கு கூட ஹெம்மிங் பண்ணிக்கலாம், மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி கற்றுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஹெம்மிங் பண்ணிக்கலாம், ஹெம்மிங் பண்ணி கற்றுக்கோங்க. நான் அடுத்தது ப்ளவுஸ்க்கும் எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹூக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஹூக்கு நான் பட்டன் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் நான் ஒரு பட்டன் தான் தைக்க போகிறேன், பெரிய பட்டன் மட்டும் தான் தைக்க போகிறேன். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டிச்சிங் தான். ஃபஸ்ட் நான் ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் 2 ஹூக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த துணியை 2ஆக மடிச்சுக்கலாம். அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு இப்போ அந்த ஒரு ஹூக் எடுத்துக்கோங்க. அந்த ஹூக் எடுத்து இந்த துணியில் வச்சு கீழேந்து இங்கே பாருங்கள், இப்படி ஊசியை இப்படி அந்த ஹோலில் கீழேந்து விட்டு அந்த நூலை இழுத்துக்கோங்க. அப்புறமா மறுபடியும் அந்த நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது ஒரு நாட் போட்டோம் இல்லையா, ஊசிக்கு பின்னாடி விட்டு அப்படியே இழுக்கிறது, அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி பின்னாடி விட்டு அதே மாதிரி தான் நம்ம வந்து நூலை இழுத்துக்கணும். சேம் மெத்தட் தான். அதே மாதிரி சுற்றிலும் அப்படியே பண்ணிட்டு வரணும். உள்ள அந்த ஹோலில் கீழேந்து நூலை விட்டு அந்த ஹோலில் ஊசியை விட்டுட்டு நூலை அந்த ஊசிக்கு பின்னாடி போட்டுட்டு ஊசியை இழுத்து நூலை இழுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சுற்றிலும் தைச்சிக்கோங்க, அந்த ஹோல் மூடுற அளவுக்கு சுற்றிலும் தைச்சிக்கோங்க. ஊசி உள்ள அந்த ஹோலில் விட்டு ஊசிக்கு பின்னாடி இந்த நூலை விட்டு இந்த நூலை இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், நாட் விழுந்துடும். அப்படியே நாட் போட்டுக்கிட்டே அப்படியே வரணும், அவ்வளோதான்.
நம்ம சேனலில் இன்னும் புது புது வீடியோஸ் நிறையவே வரும். ரொம்ப எக்ஸைட்டிங் வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் பேக் சவுண்டை இக்னோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப சவுண்டாக தான் இருக்குது பின்னாடி. கொஞ்சம் அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. கோழிலாம் வேற கத்துது. ஓகே, அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம ஈஸியாக நீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த நூல் எடுத்து அந்த ஹூக் இருக்குல்லையா மேலே, அதில் ஒரு 2-3 டைம்ஸ் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்படி உள்ள ஊசியை விட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். அதில் ஒரு நாட் போட்டுட்டு இப்படியே சுற்றி ஒரு 3 தடவை சுற்றி விட்டுருங்க. 3 தடவை சுற்றி நாட் போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஹூக்கு. அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். அடுத்தது ஹூக்குக்கு தேவையான பார் தான் இப்போ நம்ம கட்ட போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நீட்டாக ஹூக் கட்டி முடிச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம பார் கட்ட போகிறோம். கீழேருந்து ஊசியை விட்டுட்டு அப்புறம் எங்கே அந்த ஊசியை எடுத்தோமோ அங்கேயே தேவையான அளவுக்கு இந்த கேப் வச்சு அப்படியே கீழே விட்டு மறுபடியும் ஊசி எடுத்தோம் இல்லையா, அதிலே மறுபடியும் இப்படி பண்ணிங்கன்னா அது வந்துடும். அவ்வளோதான். மறுபடியும் எங்கே ஊசி குத்துனோமோ அங்கேயே குத்தி ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் போதும் 3-4 டைம்ஸ். இப்போ நம்ம அந்த இது போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே ஊசியை விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த ஹெம்மிங் பண்ண நாட் போட்டல அதே மாதிரி தான். இதில் எடுத்து அந்த ஊசிலேருந்து வர நூலை இதில் கோத்துட்டு அப்படியே அந்த நூலை இழுத்து விட்டுருங்க. நாட்டு விழுந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி தள்ளி பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியாக நம்ம பாரும் கட்டிட்டோம், ஹூக்கும் கட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அதில் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மாட்டிக்கிச்சுன்னு. இப்போ நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டனும் ரொம்ப ஈஸி தான். இப்போ பட்டன் வச்சு கீழேருந்து இங்கே பாருங்கள், ஊசி மேலே நான் அந்த பட்டனை வச்சு இந்த நூலை இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா ஹோலு,
அந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல்லே மறுபடியும் நான் நூலை விட்டுக்கிறேன். ஊசியை விட்டு இழுத்துட்டு திருப்பி அந்த ஊசியை இன்னொரு பக்கம் இருக்கிற ஹோலில் இழுத்துட்டு மறுபடியும் இந்த ஹோலில் உள்ளே விட்டுடுறேன். அதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா இப்படி பின்னாலேருந்து ஊசியை விட்டு இந்த பட்டனை சுற்றி ஒரு 3 தடவை 4 தடவை சுற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த பட்டன் வந்து டைட்டாக நிற்கும். சுற்றிட்டு மறுபடியும் இந்த ஊசியை உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுலேயே உள்ளே விட்டு ஒரு நாட்டு 1 2 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பட்டன் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பட்டனுக்கு காஜா வேணும் இல்லையா, ஏன்னா போட அது காஜா வேணும். ஸோ பக்கத்தில் வந்து அது காஜாவும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், நீட்டாக வந்துச்சு. ஒரு அந்த பட்டனுக்கு தேவையான அந்த பட்டன் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்படி மடித்து ஒரு கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சிசரோட முனை இருக்கு இல்லையா, இவ்வளோலாம் போக வேணாம். சிசரோட முனை இப்படி கட் பண்ணிட்டா போதும். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணாலே போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பட்டன் உள்ளே போகுதான்னு பார்த்துக்கோங்க. பட்டன் உள்ளே போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்று இந்த சென்டர் இல்லைன்னா மேல் சென்டர், ஒன்று மேலே இருக்கிற சென்டர் இல்லை கீழே இருக்கிற சென்டராக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்படி சென்டரில் விட்டுக்கோங்க. சென்டரில் விட்டுட்டு அப்போ அந்த ஓரத்துலலாம் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்துலேருந்து இப்படி ஒரு நாட் போட்டு வாங்க. நம்ம ஹெம்மிங்க்கு எந்த மாதிரி நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் நான் காமிச்ச எல்லாத்துலேயுமே நாட் போடணும். இப்படியே ரொம்ப நெருக்கி போடுங்க. நான் கொஞ்சம் விளக்கி போட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நெருக்கி போடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற துணி நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நெருக்கி இப்படி உள்ளே விட்டு அப்புறம் இந்த நூலில் இப்படி இழுத்துருங்க. இப்படி உள்ளே விட்டு இந்த ஊசியில் நூலை விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு அப்புறம் நூலை இழுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வர வேண்டியது தான்.
அவ்வளோதான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டில் ஒரு எண்டில் ஒரு நாட் போட்டுட்டு நம்ம முடிச்சிடலாம். நாட் அதே மாதிரி தான் உள்ளே பின்னாடி ஊசி விட்டுட்டு அதில் ஊசியில் ஒரு 2 சுற்றி முட்டின ஒரு நாட் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஈஸியான மெத்தடில் நம்ம ஹெம்மிங், ஹூக் ஸ்டிச்சிங், பட்டன் ஸ்டிச்சிங் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.